முதல்ல பஞ்சதந்திர கதைகள் எப்படி உருவாகின அப்படின்ற ஒரு சிறிய முன்னோட்டத்தை இன்றைக்கி நாம் பார்க்கலாம். மிக பழமையான காலத்தில் ஒரு தென்னிந்தியாவில் மகிழரோப்பியான்னு ஒரு நகரம் இருந்தது. அதனை அமரசக்தின்ற ஒரு பெரிய அரசன் ஆண்டு வந்தான். அவன் நீதி தவறாமல் நாட்டை மிக அழகாக ஆண்டு வந்தான். அவன் யாருக்கு என்ன உதவிகளை எப்பப்போ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துட்டு இருந்தானாம். அதனால் அவனை கண்டா மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. பக்கத்தில் இருக்கிற அரசர்களுக்கெல்லாம் அவனை கண்டா மிகவும் பயம். ஏன்னா அவன் வலிமையில் ரொம்ப சிறந்து விளங்கினான். இவ்வளோ பெருமை இருந்தாலும் அவன் மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. அதனால் அவனுக்கு மகிழ்ச்சி முகத்தில் பார்க்க முடியல. இதை அவனை சுற்றி அமைச்சர்களும் பல பேர் இருந்தால் அவர்களும் அறிவில் சிறந்து விளங்கினவங்க தான். அதில் ஒரு தலைமை அமைச்சர் பேர் சுதர்சனர். அவருக்கு தன் மன்னர் இப்படி கவலையாக இருக்கார், நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும், அது என்ன தான் நம்ம கேட்கலான்னு அவரை போய் கேட்டிருக்கிறார். அவர் மன்னரை பார்த்து, மன்னரே, தாங்கள் ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார். உடனே அரசர் அமைச்சரை பார்த்து, அமைச்சரே, எனக்கு 3 மகன்கள் இருக்கிறார்கள் என்பது தாங்கள் அறிந்தது தானே. அவர்கள் 3 சோம்பேறிகளாக இருக்கிறார்கள் என்பது தான் எனக்கு கவலை அளிக்கிறது. பால் தராத பசுவினால் பயனில்லை, அதுபோல் அறிவற்ற சோம்பல் நிறைந்த பிள்ளைகளாலும் எப்போதும் பயனில்லை. என் காலத்திற்கு பிறகு இந்த நாட்டை ஆளப்போவது எனது அறிவற்ற பிள்ளைகளே. இவர்களால் நல்முறையில் நாட்டை ஆள முடியுமா என்று கேட்டான். அரசன் மேலேயும் சொன்னார், எனது நாட்டில் எண்ணற்ற அறிவாளிகள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. இவர்களில் ஒருவரால் கூட என் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை குடிக்க முடியலையே, என்ன கொடுமை இது என்று புலம்பிகிட்டே இருந்தார். சுதர்சனர் அவருக்கு உதவ விரும்பினார். உடனே என்ன பண்ணார், அவருக்கு ஒரு ஞாபகம் வந்தது. விஷ்ணு சர்மா அப்படின்னு ஒரு ஆசிரியரும் பிராமணருமான விஷ்ணு சர்மாவை பற்றி அவருக்கு ஞாபகம் வந்தது. அவருடைய ஆற்றலை பற்றிலாம் சொன்னார். உடனே அரசனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. உடனே விஷ்ணு சர்மாவையே தன்னோட இளவரசர்களுக்கு கல்வி கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அதற்கான உண்டான ஏற்பாடுகளை செய்ய அப்படின்னார். அங்கே ஒரு காட்டின் மலையாடி வளத்தில் ஒரு ஆறு ஓடிட்டு இருந்தது. அதனுடைய ஒரு கரையில் தான் விஷ்ணு சர்மாவோட ஆசிரமம் இருந்தது. தன்னோட 3 மகன்களுக்கும் அந்த விஷ்ணு சர்மா தான் குருவாக வரணும்னு ஆசைப்பட்டு அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுங்க அப்படின்னு அமைச்சர்கிட்ட சொன்னார். அறிவில் ரொம்ப தலை சிறந்து விளங்கின அந்த விஷ்ணு சர்மாவிடம் கல்வி கற்பிக்க தனது மகன்களை அனுப்பியது எண்ணி மன்னனுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. உடனே அவருக்கு இருக்கிற கவலையெல்லாம் தீர்ந்து போச்சு. விஷ்ணு சர்மா யோசித்தார், இந்த 3 பேருக்கும் நம்ம எப்படியாவது நல்ல வழியில் பாடத்தை கற்பித்து மன்னன் எப்படி ஆசைப்படுறாரோ அந்த அளவுக்கு இவர்களை கல்வித்தரத்தில் நம்ம உயர்த்தணும் அப்படின்னு நினச்சார். அதுக்கு வழியை யோசித்தார். ஒரு வழி கிடச்சிது. இந்த 3 பேருக்கும் நம்ம படிப்பில் ஆர்வத்தை உண்டாக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, கதைகளை சொல்லி அவர்களை கல்வியின் பக்கம் திசை திருப்ப செய்யலாம் அப்படின்னு நினச்சார். ஸோ அந்த வழியில் நம்ம கல்வியை போதித்தோன்னா நமக்கு இந்த 3 பசங்களோட எதிர்காலம் நல்லா பிரகாசமாக இருக்கும்னு அவர் எண்ணினார். இந்த காட்டின் மலையாடி வாரத்தில் தானே அவரோட ஆசிரமம் இருந்தது. அதனால் அவருக்கு என்ன தோணித்துன்னா, நம்ம இந்த மரங்கள், பறவைகள், விலங்குகள் இவங்களையே ஒரு தன்னோட கதைகளின் பாத்திரங்களாக அமைக்கலான்னு தோணித்து. விஷ்ணு சர்மா தன்னோட 3 இளவரசர்களுக்கும் இப்படியே கதை சொல்லிட்டு வந்தார். அந்த கதைகளுக்கு பேர் தான் பஞ்சதந்திரம்னு பேரும் வச்சார். அந்த கதைகள் நுட்பமான நீதியையும் புராண கருத்துக்களையும் எளிதில் புரிய வைப்பவையாக இருந்தன. 3 இளவரசர்களுக்கும் மட்டற்ற மகிழ்ச்சி. நிறைய நுட்பமான விஷயங்கள்லாம் அவங்க கற்றுண்டாங்க. அவர்களிடம் முன்னாடி இருந்த அந்த அறியாமையும் போயிடுது. 6 மாதத்தில் அவங்க எண்ணற்ற விஷயங்களை தெரிஞ்சுட்டாங்க. அதாவது மற்றவங்களுக்கு இவங்க அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க அறிவு வளர்ச்சி அடைந்தது. நாடாளும் திறமையும் மிக அபூர்வமாக வளர ஆரம்பிச்சது. அரசன் அமரசக்தி ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு. உடனே சுதர்சனரும் அந்த மகிழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டார். இருவரும் தலை சிறந்த அறிஞரான விஷ்ணு சர்மாவிற்கு தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டனர். விஷ்ணு சர்மா இளவரசர்களுக்கு கூறிய அந்த பஞ்சதந்திர கதைகளிலிருந்து சிலது மட்டும் நம்ம பார்க்கலாம்.